மூடனுக்கு மறு உத்தரவு. மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனைப் போல் ஆவாய். மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். இவ்விரண்டு வசனங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருப்பது போல தோன்றுகிறது. மூடனுக்கு அவனுடைய மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே என்றும், மூடனுக்கு அவனுடைய மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விரண்டு வசனங்களிலும் முரண்பாடு எதுவும் இல்லை. மூடனை எப்படி நடத்த வேண்டும் என்பது ஞானம் உள்ளவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எப்பொழுது பேச வேண்டும் என்பதும் எப்பொழுது அமைதியாய் இருக்க வேண்டும் என்பதும் புத்தியுள்ளவனுக்கு தெரியும். சில சமயங்களில் நாம் பேசவும் வேண்டும், பேசாமல் அமைதியாய் இருக்கவும் வேண்டும். மூடனுக்கு அவனுடைய மதியீனத்தின்படி அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடாது. மூடன் தன்னைத்தான் பெருமைப்படுத்தி பேசினால் நாமும் அவனைப் போல நம்மை பெருமைப்படுத்தி அவனிடத்தில் பேசக்கூடாது. மூடன் பொய் சொன்னால் அவனைப் போல நாமும் பொய் சொல்லக்கூடாது. மூடன் தாறுமாறாக பேசினால் அவனைப் போல நாமும் தாறுமாறாக பேசக்கூடாது. மூடனுடைய பேச்சில் மதியீனம் வெளிப்படுவது போல ஞானம் உள்ளவனுடைய பேச்சில் ஞானம் வெளிப்பட வேண்டும். மூடன் என்ன சொல்லுகிறான் என்பதை கவனமாய் கேட்டு அவனுக்கு புரியும் விதத்தில் மிகுந்த ஞானத்தோடு அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டும். மூடன் பிறருக்கு தீங்கு செய்வான். ஞானம் உள்ளவனோ எல்லோருக்கும் நன்மை செய்வான், நல்லோருக்கும் மூடருக்கும் நன்மை செய்வான். மூடன் தன் நாவை அடக்காமல் அதிகமாய் பேசுவான். சில சமயங்களில் அவனுடைய பேச்சுக்கு மறு உத்தரவு கொடாமல் இருப்பது நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்தும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கோழைகளாயிராமல் அவனுக்கு சொல்ல வேண்டிய மறு உத்தரவை ஞானமாகவும் நிதானமாகவும் சொல்ல வேண்டும். ஞானமுள்ளவன் குறைவாக பேசுவான். எதை பேச வேண்டுமோ அதை மாத்திரம் பேசுவான். மூடன் என்ன சொல்லுகிறானோ அதை கவனித்து கேட்டு அவனுக்கு சொல்ல வேண்டிய மறு உத்தரவை மாத்திரம் சொல்ல வேண்டும். மூடனோடு விவாதம் பண்ணக்கூடாது. நம்முடைய மறு உத்தரவு குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் பயன்படுத்துவது போல இருக்க வேண்டும். மூடனுக்கு அவனுடைய மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடுத்தால் நாமும் மூடனைப் போல் இருப்போம். அதே வேளையில் அவனுக்கு மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். தனக்குத்தானே பெருமைப்படுவான். நம்மோடுதான் விவாதம் பண்ணி பேச்சிலே வெற்றி பெற்றதாக நினைத்து ஆணவமாய் இருப்பான். மூடன் பெருமைப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. மூடனுக்கு மகிமை தகாது. மூடனுடைய முதுகுக்கு பெரம்பே தகும்.